இந்த மேஜர் ஷிஃப்ட் ஒண்ணு கொண்டு வந்தோம்னாக்க, முதல்ல வந்து பிரேக் அண்ட் கியர் ஷிஃப்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிக்கஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பர்ட்டிகுலர் டயத்துல எல்லாரும் எங்கள்ட்ட சொன்னாங்க, "இத மாற்றவே கூடாது நீங்க. இதுதான் ராயல் என்ஃபீல்டு" அப்படின்னு. பட் வி தாட் இது அப்படிதான் வச்சிருந்தா கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். எல்லாருக்குமே போய் சேரணும்னா இத மாத்தி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் கொண்டு வந்தபோது ஆக்சுவலா அது வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு இடைமறிக்கிறதுக்கு சாரி. ஏன்னா, சில நேரங்கள்ல வந்து இதோட இந்த கல்ட்டே சில நேரம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப நீங்க சொல்ற மாரி பிரேக்கும், கியரும் வந்து மத்த வண்டிகளுக்கு இதுக்கும் டோட்டலி ஆப்போசிட். இத மாத்துறதுங்கிறது ஒரு ரெகுலரா ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்க வந்து சண்டைக்கே வருவாங்க. ஆனா, அந்த முடிவ நீங்க எப்படி எடுத்தீங்க? ஏன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் நோ. இந்த வந்து எல்லா வண்டிகளையும் போல, இப்ப வரக்கூடிய வெண்டிகளைப் போல வந்து கியரையும், பிரேக்கையும் இந்த சைடு மாத்தணும். அப்படிங்கிற முடிவுகள்ல ஏன் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க? ஒரு பீரியட்ல என்னன்னாக்க, எய்தர் யூ செல் ஒன்லி ஃபார் வெரி நிஷ் செட் ஆஃப் கன்சியூமர். அவங்க மோட்டார் சைக்கிள் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து சேல விட நெறைய பேர் மோட்டார் சைக்கிளிங் வேர்ல்டுக்குள்ளார வரணும். அதுதான் நாங்க. பிகாஸ் எங்களுக்கு வந்து மோட்டார் சைக்கிள்னா அவ்ளோ பிடிக்கும். ஸோ அவ்ளோ பேர கொண்டு வரணும்னாக்க, இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு லெவல்லயே ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அத பண்ணோம். அத பண்ணும்போது நெறைய ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா வாங்குனவங்க எல்லாமே, "நோ, நோ இதுதான் ராயல் என்ஃபீல்டு. இத எப்படி மாத்தலீங்க?" அப்படின்னு. பட் ராயல் என்ஃபீல்டு அது கிடையாது. ராயல் என்ஃபீல்டுங்கிறது வந்து வேற கேரக்டர், சோல்ஃபுல் மோட்டார் சைக்கிள். கியர் அண்ட் பிரேக் மட்டும் கிடையாது. அத மாத்துனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தோம். அத மாடிஃபை பண்ண உடனேவே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டிக் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு.